பாகவதம் 89வது உபன்யாசம். சோபகிருத் வருஷம் கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி 15/8/5125 வெள்ளிக்கிழமை. 3வது ஸ்கந்தத்தில் 12வது அத்தியாயத்தில் 44வது ஸ்லோகம் முடிஞ்சுது. அதுக்கு மேலே விஷயங்களை பார்க்கணும். இந்த அத்தியாயத்தில் 56 ஸ்லோகங்கள் உள்ளன. பிரம்மாவானவர் பல சந்தஸ்ஸுகளை எல்லாம் சிருஷ்டித்தார் என்று பார்த்தோம். சந்தஸ்ஸு என்றால் ஸ்லோகத்தில் இருக்கிற அக்ஷரங்களுடைய எண்ணிக்கை, அந்த அக்ஷரங்கள் அமைந்துள்ள விதம், இவற்றை பற்றின நியதி சமூகம். சில நியதிகள் அங்கே இருக்கும். ஒரு நியதி சமூகத்துக்கும் ஒரு பெயர் உள்ளது. அதுதான் காயத்ரி, உஷ்ணிக்கு, அனுஷ்டுப்பு, பிருகதி, பங்கி அப்படின்னு ஜெகதி இப்படின்னு அந்தந்த நேத்தி சமூகங்களுக்கு பேர். அந்த நேத்தி சமூகத்துக்கு சந்தஸ்ன்னு பேர். அந்த சந்தஸ் இப்படி பல பெயர்களை அடைந்திருக்கிறது. அதாவது அந்தந்த நேத்தி சமூகம் இன்னொரு நேத்தி சமூகத்திலிருந்து வேறுபட்டது. அதனால இதுக்கு ஒரு பேர், அதுக்கு ஒரு பேர், அதுக்கு ஒரு பேர் அப்படின்னு தனித்தனியாக வருது. இப்போ பிரம்மணா லோமபியா உஷ்ணிகாக்கியம் சந்த ஆசீத். பிரம்மாவினுடைய லோமங்கள், அதாவது அந்த ரோமங்களிலிருந்து உஷ்ணிக்குன்ற சந்தஸ் உண்டாச்சு. அக்ஷராணாம் நியமாதிகி விபோ ஹ்யணஹ த்வச்சஹ காயத்ரி சந்தஹ மாம்சாத் திருஷ்டுப் சந்தஹ. இந்த அக்ஷரங்களுடைய நியமாதிகள் இந்த விபுவான பிரம்மாவினிடமிருந்து அண்ணு என்கிற அக்ஷரங்கள்லாம் உண்டாயின. அதாவது அந்த ஸ்வராட்சரங்கள் எல்லாம் உண்டாயின. அப்புறம் தொக்கிலிருந்து, அதாவது அவருடைய தோலிலிருந்து காயத்ரி சந்தஸ் உண்டாயிற்று. இந்த அக்ஷராணாம் நியமாதிகி விபோகி அனஹா துவச்சஹான்றது அது ஒரு சந்தஸாக இருக்கணும். அப்புறம் காயத்ரி சந்தஸ் அது உண்டாயிற்று தொக்கிலிருந்து. மாம்சாத்து திருஷ்டுப்பு, அவருடைய மாம்சத்திலிருந்து திருஷ்டுப் என்ற சந்தஸ் உண்டாயிற்று. ஸ்னுதா ஸ்நாயோர் அனுஷ்டுப் சந்தஸ், அதாவது ஸ்நாயுவிலிருந்து, அவருடைய பின்பக்கத்திலிருந்து அனுஷ்டுப் சந்தஸ் உண்டாயிற்று. பிரஜாபதி பிரம்மணா அஸ்தனஹா ஜெகதி சந்த ஆசீத். அவருடைய அஸ்தி அப்படின்றது எலும்பிலிருந்து ஜெகதி என்ற சந்தஸ் உண்டாயிற்று. இதெல்லாம் வியாக்கியாதா வீரராகவாச்சாரியர் அருள் செய்கிற அர்த்தங்கள். இப்படி அவரிடத்திலிருந்து பல சந்தஸ்கள் உண்டாயின. அதுக்கு பிறகு அக்ஷரங்கள்லாம் உண்டாகிறத சொல்றார். காதையோ மாவசானாக ஸ்பர்ஷாக ஸ்வராக, அப்புறம் ஷஷசா ஊஷ்மாணா எரளவா அந்தஸ்தா இது வையாகரணோக்திரீத்யா ஸ்பரிஷாதயः சப்தாः பிரயுக்தாः. பிரஜாபதேர் விஹாரேண கிரீடயா சப்தஸ்வராः ஷட்ஜ ரிஷப காந்தார மத்தியம பஞ்சம தைவத நிஷாதா பவந்தி சமாபவன் இத்தியர்த்தः. அப்புறம் வியாக்கியாதா சொல்றார், இந்த அக்ஷரங்கள்லாம் காதையோ மாவசானாக கக்ககங்க சச்சஜ்ஞ டட்டடன தத்ததன பப்பபம்ம, இந்த 25 அக்ஷரங்களுக்கு ஸ்பரிசங்கள்னு பேர். இது வியாகரணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரீதியிலே அவர்கிட்ட இதெல்லாம் உண்டாயினான்னு சொல்கிறார். இவைகளுக்கு இந்த ஸ்பரிசங்கள்னு பேர். அப்புறம் ஸ்வரங்கள் என்கிறவைகள் அ ஆ இ உ ரு லு ஏ ஐ ஓ ஔ அப்படின்றவைகள் ஸ்வரங்கள். அம் அஹா அதையும் சேர்த்துக்கணும். இவைகள்லாம் ஸ்வரங்கள் என்று பெயர் பெற்றவைகள். அப்புறம் ஷ ஷ ச ஹ என்ற 4 அக்ஷரங்கள் ஷ ஷ ச ஹ, இவைகளுக்கு ஊஷ்மாக்கள் பேர், ஊஷ்மானஹா. ய ர ல வ இவைகள் அந்தஸ்தங்கள் என்று பெயர் பெற்றவைகள். இந்த சப்தங்கள் எல்லாமும் உண்டாயின. அப்புறம் பிரஜாபதியினுடைய விகாரத்தாலே, அவருடைய விளையாட்டினாலே சப்தஸ்வரங்கள் உண்டாயின. அந்த சங்கீதத்துக்கான சப்தஸ்வரங்கள் ஷட்ஜம் 1, ரிஷபஹ, காந்தாரஹ, மத்தியமஹ, பஞ்சமஹ, தைவதஹ.
நிஷாதா அப்படின்னு 7 ஸ்வரங்கள் உண்டாயின என்று சொன்னார். ஏவம் பர்ணானாம் உற்பத்தியும் அபிதாய தஸ்மாத் அந்த அந்த பரமாத்மாவினிடமிருந்து இந்த பிரம்மம்னா இந்த பிரகிருதி, நாமம், ரூபம், அன்னம்ன்றது பிருத்திவி, இதெல்லாம் உண்டாருதுன்னு ஒரு ஸ்ருதி சொல்றது. அந்த ரீதியினால சப்தார்த்த ரூப பிரபஞ்சாத்மகமான பிரம்மத்தில் அர்த்தரூப பிரம்மம் அது அந்த அர்த்தரூபமான பிரம்மத்திலிருந்து வேதாதி ரூபமாக எப்படி அது வியாபிக்கிறதோ, அதாவது சப்தார்த்த ரூப பிரபஞ்சாத்மகே பிரம்மணி, சப்தம் அர்த்தம் ரெண்டு சேர்ந்த பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சாத்மகமாக பிரம்மம் இருக்கு. அதனால சப்தார்த்தங்கள் சேர்ந்ததுதான் பிரபஞ்சம். அந்த பிரபஞ்ச ரூபமாகவே இருக்கிறது பிரம்மம். அந்த பிரம்மணி அர்த்தரூபஸ்ய பிரம்மணோ தேவாதி ரூபேண யதா விததத்துவம், அந்த அர்த்தரூபமான பிரம்மத்துக்கு தேவாதி ரூபமாக விஸ்தாரம் ஏற்படுகிறது. அதாவது அந்த பிரம்மமே தேவ மனுஷ திரிய ஸ்தாவரங்களாகிற அர்த்தங்களாக பிறக்கிறது. அதுவே அப்படி தன்னை விஸ்தரித்துக் கொள்கிறது. ஏவம் பிரம்மண உற்பன்ன அகாராதி வர்ணசங்காதாத்மக சப்த பிரம்மணோபி விததத்துவம் இத்தியாக சப்தேத்யாதின. அப்படியே இந்த அகாராதி வர்ண சங்காதம், அப்ப சங்காதாத்மகமான சப்த பிரம்மத்திலிருந்து இந்த சப்தஸ்வரங்கள் என்ன, மற்ற சந்தஸ்ஸுகள் என்ன, பலவிதமான வாக்கியங்கள் என்ன, எல்லாமே அந்த சப்த பிரம்மம் என்று சொல்லப்படக்கூடிய அக்ஷராத்மகமான பிரம்மத்திலிருந்து இவைகள்லாம் உண்டாயின அப்படின்னு சொல்றார். சப்தாத்மகம் பிரம்ம ஆத்மா ஷரீரம் யஸ்ய தஸ்மாத் சப்த பிரம்ம அபிவ்யக்தி ஸ்தானஸ்ய தச்சரீரத்வாத் சந்த பிரம்மாபி தச்சரீரமேவ இத்யபிப்ராயேண சப்த பிரம்மாத்மனः இது சப்தாத்மகம் பிரம்ம ஷரீரம் யஸ்ய தஸ்மாத் சப்தஸ்ய அபிவ்யக்திரித்யுக்தம் व्यक्त अव्यक्तात्मनः चतुर्मुख शरीरेपि चतुर्विंशति तत्व संभवात् व्यक्ताव्यक्तत्वம். இதை சொல்றாருன்னா, இந்த சந்தோரூபமான பிரம்மத்துக்கும் சப்த பிரம்மம் ஆத்மாவாக இருக்கிறது. இந்த அர்த்தங்களுக்கெல்லாம் அந்த அர்த்த பிரம்மம் ஆத்மாவாக இருக்கிற மாதிரி சந்தோரூபமான பிரம்மத்துக்கு அது ஒரு சப்த ரூபமாக தானே இருக்கு. அதனால அந்த சந்தோரூபமான பிரம்மத்துக்கு சப்த பிரம்மம் அக்ஷராத்மகமான பிரம்மம் ஆத்மாவாக இருக்கிறது என்று சொல்றார். அந்த சதுர்முக சரீரமே வியக்தாத்மகமாக இருக்கு. அதாவது வியக்தமாயும் இருக்கு, அவ்யக்தமாயும் இருக்கு. அதுல கூட அதனால சதுர்முக சரீரேபி சதுர்விம்சதி தத்துவ சம்பவாத்து 24 தத்துவங்கள் அந்த சதுர்முக சரீரத்திலையும் இருக்குமாகையினாலே அந்த சரீரத்துக்கே சதுர்முகனுடைய சரீரத்துக்கே வியக்தாவியக்தத்துவம் உண்டு. அதுவே வியக்தமாயும் இருக்கு, அவ்யக்தமாயும் இருக்கு. ஏவம் பூதாத்து சதுர்முகாத்து ஹே தாத்த பரஹா அர்த்தாத்மகாத்து அன்யஹா பிரம்ம சப்தாத்மகா பிரம்மாபி விததஹா ஸ்ருதி ஸ்மிருதி இதிஹாச ரூபேண பிரகிருதி பிரத்யய பதவாக்கியாதி ரூபேண பாஷா ரூபேண ச விஸ்திருதா நானாசக்தி உபபிரமிதா. இப்படி இருக்கிற அந்த சதுர்முகத்தினிடமிருந்து ஹே தாத்த ஏ குழந்தாய் விதுரா மைத்திரேயர் சொல்றார், அர்த்தாத்மகமான அந்த பிரம்மா அப்படின்னு பிரம்மா இப்ப புல்லிங்க சப்தம் சதுர்முக பிரம்மா சொல்றார். அந்த பிரம்மா அதே மாதிரி சப்தாத்மகமாகவும் பிரம்மா இருக்கார். அர்த்தாத்மகா பிரம்மா சப்தாத்மகச்ச பிரம்மா. அப்ப அர்த்தாத்மகமான பிரம்மாவானவர் தேவாதி ரூபமாக விதத்தரா, அதாவது விஸ்திருத்தரா ஆகிறார். அது மாதிரி சப்தாத்மகா பிரம்மாபி விதசா, அவரும் விரிவடைகிறார். எந்த ரூபத்தாலே? ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசாதி ரூபங்களாலும் பிரகிருதி பிரத்யங்களை உள்ளடக்கின்றிருக்கிற பதம் வாக்கியம் எந்த ரூபமாகவும் விரிவடைகிறார். பாஷா அப்ப அந்த ரூபேணவும் அவைகளெல்லாம் அந்த வாக்கியங்கள் எல்லாம் சேர்ந்த பாஷா ரூபங்களாகவும் அவர் விரிவு அடைகிறார். யாரு? சப்த பிரம்மம்.
விஸ்திருதா. அவர் நானா சக்தி உபபிரமிதா, பல சக்திகளோட கூடினவராக இருக்கார். அத்த சக்தி சப்தேன அர்த்த உபமான சாமர்த்திய ரூப அபிதா லக்ஷணா கௌண்யாதி ரூபா விருத்தே உச்சந்தே. நானா சக்தி பிரவி அபிதாதி இவிஹி உபஹிதா. இப்போ இந்த சப்த பிரம்மா இருக்காரு, சப்தரூபமான பிரம்மா, அவர் பல சக்திகளோட கூடியிருக்கிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பல சக்திகளாவன என்ன என்றால் சப்தத்துக்கு இருக்கிற சக்திகள் தான் இங்கே சொல்லப்படுகின்றன. சப்தத்துக்கு இருக்கிற விருத்திகள் என்றால் போதிக்கும் சாமர்த்தியங்கள். அந்த போதிக்கிற சாமர்த்தியங்கள் இந்த விதங்களாக இருக்கின்றன. அபிதா என்ன ஒரு சாமர்த்தியம், லக்ஷணா என்ன ஒரு சாமர்த்தியம், கௌணி என்ன ஒரு சாமர்த்தியம். அபிதான்னா தன்னுடைய அர்த்தத்தை சொல்லுதல், லக்ஷணா என்றால் தன்னோட சம்பந்தப்பட்ட ஒரு அர்த்தத்தை சொல்லும் சாமர்த்தியம், கௌணி என்றால் ஒரு குணத்தினால எந்த ஒரு அர்த்தம் சேர்ந்திருக்கிறதோ அந்த குணத்தை இட்டு அந்த அர்த்தத்தை சொல்லும் சாமர்த்தியம் என்று ஒரு சாமர்த்தியம், கௌணி சாமர்த்தியம்னு. அப்படி இதெல்லாம் சப்தத்துக்கு உண்டான விருத்திகள்னா வியாபாரங்கள். அந்த வியாபாரங்கள் தான் சப்தங்களுக்கான சக்திகள் என்று சொல்லப்படுகின்றன. அந்த சக்திகளை உடைய சப்த பிரம்மம் அவர் இந்த விதங்களாக இவ்வளவு சப்தங்களாக தான் விரிவை அடைந்தார் என்று சொல்லியிருக்கு. அதோட 48வது ஸ்லோகம் முடிகிறது. அதுக்கு மேலே இன்னும் சில ஸ்லோகங்கள் உள்ளன. வாராய் கௌரவனே, அதாவது கௌரவர் என்கிறவர் இந்த விதுரர், அவரை மைத்திரேயர் அழைக்கிறார். சிருஷ்டி சாமர்த்தியம் மிகுந்திருக்க பெற்ற ரிஷிகளை கொண்டும் தான் நேராகவும் நடத்தின சிருஷ்டியும் கூட பரவாமல் சுருங்கி இருக்கிறத பிரம்மா பார்க்கிறார். நான் ஓயாமல் சர்வகாலமும் பிரஜைகளை படைக்கையாகிற வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கேன், ஆனாலும் பிரஜைகள் விருத்தி அடையலையே, இது என்ன ஆச்சரியமாயிருக்கிறது. இந்த பிரஜா விருத்தி விஷயத்தில் பகவான் எனக்கு அனுகூலனாக இருக்கணும், அதனால அவருடைய ஆனுகூல்யத்தை நான் பெற வேணும் அப்படின்னு, அதனால தான் எனக்கு சிருஷ்டி காரியம் நிறைவேறாமல் இருக்கிறது என்று நினைக்கிறான். அதனால பகவானுடைய ஆனுகூல்யத்தை அவன் எதிர்பார்க்கிறான். அப்பொழுது அந்த பிரம்மாவினுடைய உருவம் 2 பிரகாரமாக ஆயிற்று. அந்த 2 பிரகாரமாக ஆனதுதான் ஒன்று ஆண் ஒன்று பெண் அப்படின்னு 2 உருவமாக ஆயிற்று என்று சொல்றார். அந்த 2 பிரகாரமாக பிரிந்த ஆணும் பெண்ணுமாகிற ஒரு மிதுனம், ஒரு ரெட்டை உண்டாயிற்று என்று ஸ்லோகத்தில் சொல்றார். எஸ்து தத்ர புமான் சோபூன் மனு ஸ்வயம்புவஸ்வராட் ஸ்திரீ யா ஆசீத் சதரூபாக்கியா மகிஷ்யஸ்ய மகாத்மனः ததா மிதுன தர்மேண பிரஜா ஹேதாம் பபூவிரே சச்சாபி சதரூபாயாம் பஞ்ச அபத்யான் அஜீஜனத் பிரியவ்ரதோத்தானபாதௌ திஸ்ரஹ கன்யாஸ்ச பாரத ஆகூதிர் தேவஹூதிश्च பிரசூதிரிதி சத்தம ஆகூதிம் ருச்சயே பிராதாத் கர்தமாயது மத்தியமாம் தக்ஷாய அதாத் பிரசூதிம் ச யத ஆபூரிதம் ஜகத் என்ன 56வது ஸ்லோகம் முடியுது. அதோட அந்த அத்தியாயம் முடியுது. இதனுடைய அர்த்தங்களை பார்க்கலாம். இப்போ இந்த 2 பாகமாக பிரிந்த மிதுனம் அப்படின்றது என்னன்னு கேட்டா, ஒருத்தன் தான் இந்த ஆணாக பிரிந்தவன் தான் ஸ்வயம்புவ மனு, அந்த பெண்ணாக பிரிந்தவள் சதரூபை என்கிறவள். அந்த சதரூபை அந்த ஸ்வயம்புவ மனுவுக்கு பாரியையாக ஆனாள். இந்த மனுவும் சதுரூபையும் உண்டானது முதல் மைதுன தர்மத்தினாலே பிரஜைகள் விருத்தி அடைந்தன. அந்த ஸ்வயம்புவ மனு சதரூபை என்கிற தன்னுடைய பாரியையினிடத்துல 5 குழந்தைகளை பெற்றான். அதுல 2 பேர் பிள்ளைகள், 3 பேர் பெண்கள். 2 பிள்ளைகளிலே ஒருவன் பிரியவிரதன், இன்னொருத்தன் உத்தானபாதன் என்ன இவர்கள் பெயருடையவர்கள். சத்புருஷர்களில் சிறந்தவனே. பெண்களிலே ஒருத்தி ஆகூதி என்னும் பெயருடையவள், இன்னொருத்தி தேவகூதி என்கிற பெயருடையவள், இன்னொருத்தி பிரசூதி என்கிற பெயருடையவள். முதல் பெண்ணாகிய ஆகூதி என்பவளை ருச்சி என்கிற முனிவருக்கு கொடுத்தான் அந்த ஸ்வயம்புவ மனு. நடுப்பெண்ணாகிய தேவகூதி
என்பவளை கர்தமருக்கு கொடுத்தான். மூன்றாவது பெண்ணாகிய பிரசூதி என்பவளை தக்ஷருக்கு கொடுத்தான். இந்த ஆகூதி முதலியவர்களிடமிருந்து உண்டான பிரஜைகளால் ஜகத்து முழுவதும் நிரம்பிற்று. அதனால சுவாயம்புவ மனுடைய பெண்களுடைய சந்ததியினாலே ஜகத்து முழுவதும் நிரம்பித்து என்ன இந்த 56வது ஸ்லோகம் முடிகிறது. இத்தோட 3வது ஸ்கந்தத்தில் 12வது அத்தியாயம் முடிந்தது. இதோட இந்த 89வது உபன்யாசம் முடிந்தது. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.